ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனாக நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு மினி விலாகாக பார்க்கலாம். மகளிர் ஸ்கூலில் போய் விடுறதுக்காக இப்போ நான் கிளம்பிட்டேன். போகும்போதே நாய்ங்களுக்கும் அப்படியே கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு தான் போனேன். மகளிருக்கு இன்றைக்கி ஹாஃப் டே அப்படிங்கிறதுனால பெருசாக சமைக்கிற வேலை ஒன்றும் இல்லை. வீட்டில் தயிர் சாதம் இருந்துச்சு, அதவே சாப்பிட்டு கிளம்பிட்டான். அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கறியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே லாலா எங்கே என்னை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வாசல்லே நின்று கத்திக்கிட்டு இருந்தா. நானும் கொஞ்சம் நகரடி உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போனேன். ஒரு பக்கம் ஃபார்முக்கு வாங்கிட்டு வந்த கறியை போட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அதோட வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை தான் நான் செஞ்சேன். இன்றைக்கி ஏன் எனக்கு பெருசாக சமைக்கிற வேலை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச சாதம் மீதி ஆயிடுச்சு. அதனால் பழைய சாதம் கஞ்சி இந்த மாதிரி குடிச்சிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதனால் மகிழனுக்கு மட்டும் 2 தோசை செஞ்சு கொடுத்துட்டு நான் மாங்காய் ஃப்ரை பண்ணி நானும் அவரும் சாப்பிட்டுக்கிட்டோம் இன்றைக்கி. அப்படியே மகிழனுக்கு தோசை சுடுற அந்த கேப்லேயே மதியத்துக்கான சாப்பாடு மட்டும் அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால டெய்லியுமே வீட்டை துடைக்கிற வேலையும் கழுவுற வேலையும் எனக்கு இருக்கும். எந்த வேலை செய்யறனோ செய்யலையோ இந்த கழுவுற வேலையை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். இவரே என்னை திட்டுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக செய்ய ஆரம்பித்தேன். இவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அப்போ சாப்பிட்டுக்கிட்டேன். அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நாய்ங்களுக்கு அங்கே போட்ட கறி அங்கே ரெடி ஆயிருச்சு. அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். லாலாக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீகிள் பப்பியும் இவ்வளோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் டயர்டாகி டல் ஆகிட்டா. என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே மகிழ்னியை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாரு. காலையில் மகிழ்னியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது ஆரம்பிச்சு இந்த மினி விலாக் அவளை கூட்டிகிட்டே வந்தாச்சு. இன்னைக்கு என்னோட காலை வேலைகள்லாம் இப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.